மாணாக்கர் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா 9th சயின்ஸில் 11வது பாடம் அணு அமைப்பு. சரிங்களா? நம்ம ஷெட்யூல் பிரகாரம் தொடர்ச்சியாக நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய பாடம் அணு அமைப்பு, அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் அப்படின்வாங்க. ரைட், இதில் என்ன பார்க்க போகிறோம்னா 2 சயின்டிஸ்டுடைய அணு மாதிரிகளை பற்றி படிக்க போகிறோம். என்னென்ன 2 சயின்டிஸ்ட், யார் அந்த 2 பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் ரூதர்ஃபோர்டு, இன்னொருத்தர் நீல்ஸ் போர். ரூதர்ஃபோர்டு ஒருத்தர், நீல்ஸ் போர்னு ஒருத்தர். இந்த 2 சயின்டிஸ்டுகளை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதில் பார்த்தீங்கன்னா இந்த ரூதர்ஃபோர்டு பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து நாடுகார், நீல்ஸ் போர் பார்த்தீங்கன்னா டென்மார்க் நாடுகார். சரிங்களா? இவங்க 2 பேரை பற்றி பார்க்க போகிறோம். இவங்க என்ன சொன்னாங்க, அதாவது இந்த அட்டாமிக் ஸ்ட்ரக்சரை பற்றி என்ன சொன்னாங்க அப்புறம் பார்க்க போகிறோம். அதில் முதலாவது நம்ம பார்க்கக்கூடிய யாருன்னு பார்த்தீங்கன்னா ரூதர்ஃபோர்டு. ரூதர்ஃபோர்டு என்ன சொன்னார்னா, அவர் சொன்னது அப்படி இருக்கட்டும், நான் சொல்கிற ஒரு சின்ன ஒரு கதையை மாதிரி கேட்டுக்கங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா அணு அமைப்பை பற்றி பல்வேறு கருத்துக்கள் சொல்லிகிட்டு இருக்கிறப்ப இவர் என்ன சொல்வார்னா, ஒரு தங்கத்தகடு எடுத்துக்கிறார். ஒரு தங்கத்தகடு எடுத்து அதுக்கு மேலே ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருந்து ஆல்ஃபா துகள்களை கொண்டு போய் அந்த தங்கத்தகடு மேலே மோத செய்கிறார். நல்லா கேட்டுங்க. அதாவது ரூதர்ஃபோர்டு அப்படின்றவர் ஒரு தங்கத்தகடு எடுத்துக்கிறாரு. அந்த தங்கத்தகடு மேலே ஆல்ஃபா துகள்களை கொண்டு போய் மோத செய்கிறார். மோதுறப்ப என்ன நடக்குதுன்னு ஒரு ஆராய்ச்சி பண்ணுறாரு. அந்த ஆராய்ச்சியில் அவர் கண்டுபிடிச்ச விஷயங்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப வித்தியாசமானது. என்னென்ன அது அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவர் அந்த சோதனையை மேற்கொண்ட வருடம் 1911. ரைட், அப்படி பண்ணுறப்ப என்ன ஆச்சுன்னா, அதில் பெரும்பாலான ஆல்ஃபா துகள்கள் என்ன ஆச்சுன்னா தங்கத்தகடில் ஊடுருவி நேர்கோட்டு பாதையில் போயிடுச்சு. சார் அப்படின்னா சார், அதாவது இந்த பக்கம் நுழைஞ்சு அந்த பக்கம் போயிடுச்சு. அந்த ஆல்ஃபா துகள்கள் ஏறக்குறைய நம்ம கதிர்கள் மாதிரி தான், சூரிய கதிர்கள் மாதிரி தான் போயிட்டு அந்த தங்கத்தகடில் படுது. பட்ட உடனே மறுபுறம் அப்படியே எந்த ஒரு சேஞ்சும் இல்லாமல் அப்படியே போயிடுது. ஆனால் சில ஆல்ஃபா துகள் மட்டும் நேர்கோட்டு பாதையில் இல்லாமல் கொஞ்சம் விளைகிறது. எந்த மாதிரினா இந்த கீழே இருக்கு பாருங்கள், இந்த இது மாதிரி. சரிங்களா? இந்த படத்தில் பாருங்கள், அந்த படம் ஓரளவு கரெக்டாக உங்களுக்கு புரியும். லைட்டாக வளைஞ்சிருக்கா, இந்த மூணாவது 1 2 இந்த 3வது கதிரை பாருங்கள், கொஞ்சம் வளைஞ்சிருக்கு. பட் கீழே 2 கதிருமே நேர்கோட்டு பாதையில் போயிடுச்சு, கொஞ்சம் வளைஞ்சிருக்கு. ஓகே, அடுத்து 3வது என்ன பார்க்குறாருன்னா, மிக குறைந்த ஆல்ஃபா துகள்கள் வந்த பாதையிலேயே திருப்பி அனுப்பப்பட்டன. இந்த டைரக்ஷனில் வருதுன்னா அப்படியே திரும்பிடுது, நேருக்கு நேரம் திரும்பினதெல்லாம் இருக்குது. அப்போ என்ன ஆச்சுன்னா, இவர் ஒரு முடிவுக்கு வராரு. மொத்தம் 3 விஷயம் கண்டுபிடிச்சிருக்காரு. என்னென்ன கண்டுபிடிச்சிருக்காருன்னா, நான் ஒரு படம் வரைகிறேன் பாருங்கள். அதாவது இதுதான் தங்கத்தகடுன்னு வச்சுக்கலாம். இந்த தங்கத்தகடில் ஆல்ஃபா கதிர்களை கொண்டு மோத செய்கிறாரு. பெரும்பான்மையான கதிர்கள் இந்த பக்கம் நுழைஞ்சு அந்த பக்கம் வெளியே போயிடுது. சரிங்களா? இந்த படத்தில் பார்க்குற மாதிரி தங்கத்தகடில் இங்கிட்ட இருந்து ஊடுருவி அங்கிட்டு போயிடுது. ஆனால் ஒரு சிலது மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த உள்ளே போகிறப்ப என்ன ஆயிருந்தா கொஞ்சம் அப்படி விளக்கமடைஞ்சு போகுது, கொஞ்சம் விலகி வந்துடுது. ஏன் இப்படி விலகி வந்துச்சு தெரியல. ஒரு சில கதிர்கள் பார்த்தீங்கன்னா எப்படி போகுதோ அப்படி திருப்பி வந்துடுது. இது ஏன்னு அவருக்கு புரியலை. ஓகே, இவர் என்ன பண்ணுறாருன்னா, இந்த மாதிரி விஷயங்களை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இவர் ஒரு அணு மாதிரி, ஒரு அட்டாமிக் ஸ்ட்ரக்சரை பற்றி ஒரு சில விஷயங்களை சொல்கிறாரு. என்னென்னு பாருங்கள். திரும்ப ஒரு சொல்லிடுறேன். அவர் என்னென்ன அப்சர்வ் பண்ணாருன்னா, he observed that most of the alpha particle passed straight through the foil. Some alpha particles were slightly deflected, கொஞ்சம் விலகி இருக்கு, from their straight path, நேரடி பாதையிலிருந்து கொஞ்சம் விலகிருச்சு. Third point, very few alpha particles completely bounced back, அப்படி திரும்பிடுச்சு. ஓகே, இப்போ இதன் மூலம் என்ன சொல்கிறாருன்னா, இந்த படத்தெல்லாம் பார்க்க வேண்டாம். ஓகே, இந்த படம்லாம் சும்மா ஜஸ்ட்டு தான், பார்த்துக்க வேண்டாம். இந்த இடத்துக்கு வந்துடுங்க, ரூதர்ஃபோர்டின் அணுக்கொலைக்கு வந்துடுங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஃபஸ்ட்டு பாயிண்ட், அணுவின் பெரும் பகுதி வெற்றிடம்ன்றார். ஏன் வெற்றிடம் சொல்கிறாருன்னா, இந்த பக்கம் நுழைஞ்ச கதிர்கள் அந்த பக்கம் வெளியில் போயிடுச்சு. எதா அந்த இடத்துல இருந்திருந்தால் கண்டிப்பாக அது இப்படி போயிருக்காது. இப்போ கண்டிப்பாக எப்படி தான் இருக்குது, எம்டி ஸ்பேஸ் நிறையா இருக்குது. த ஆட்டம் கண்டெய்ன்ஸ் லார்ஜ் எம்டி ஸ்பேஸ். ஓகே, அப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட் உங்களுக்கு புரியணும். ஏன்னா இதை பயன்படுத்தி கூற்று கேள்விகள் கண்டிப்பாக வரும். அதனால் நல்ல கவனம் பாருங்கள். செகண்ட் பாயிண்ட், அணுவின் மையத்தில் உள்ள அதிக நேர்மின் சுமையுடைய பகுதி உட்கரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஏதோ ஒரு சில கதிர்கள் விலகி போச்சு, அது ஏன் விலகி போச்சு? அடுத்த கேள்வி,
இந்த ஆல்ஃபா கதிர்கள் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் சார்ஜ் கொண்டது. என்ன சார்ஜ்? பாசிட்டிவ் சார்ஜ். நமக்கு தெரியும் பாசிட்டிவ் சார்ஜ் தான் ஒன்றை ஒன்று விளக்கும். பாசிட்டிவ் நெகட்டிவ் ஒன்றை ஒன்று ஈர்க்கும். பாசிட்டிவ் வித் நெகட்டிவ் அட்ராக்டிவ், பாசிட்டிவ் வித் பாசிட்டிவ் ரிப்பல் பண்ணும், நெகட்டிவ் வித் நெகட்டிவ் ரிப்பல் பண்ணும். இது நமக்கு தெரியும். அப்போ இங்கே நம்ம அனுப்பிச்ச ஆல்ஃபா கதிர்கள் விலகி தான் போச்சு, அட்ராக்ட் பண்ணலை, விலகி போச்சு. அப்போ என்னென்னா நம்ம அனுப்பிச்சது பாசிட்டிவ் பார்ட்டிகள், உள்ளே ஏதோ ஒரு பாசிட்டிவ் உள்ள பொருள் இருக்குது, புரியுதுங்களா? அதனால தான் அது என்ன இருக்குது, டிஃப்ளெக்ட் ஆகிருக்கு, விலகி போயிருக்கு அப்படின்னு ஒரு முடிவுக்கு வராது. ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா ரெண்டாவது பாயிண்டில், அணுவின் மையத்தில் உள்ள அதிக நேர்மின் சுமையோட பகுதி. ஏன்னா நேர்மின் சுமை இருந்தால் தானேங்க அது கண்டிப்பாக விளக்கம் அடைஞ்சிருக்கும். அப்போ அந்த இடத்துல நேர்மின் சுமையுள்ள ஒரு பகுதி இருக்குது, அந்த பகுதிக்கு பேர் தான் உட்கரு அப்படின்னாரு. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். சரிங்களா? there is a positively charged mass at the center of the atom known as nucleus. ஓகேங்களா? மூணாவது பாயிண்ட் பாருங்கள். அணுவின் அளவை ஒப்பிடும்போது உட்கருவின் அளவு மிக சிறியது. ஏன் ரொம்ப சிறுசுன்றாரு? ஏன்னா பெரும்பாலானது அப்படிங்கிற நுழைஞ்சாண்டு போயிடுச்சு. இப்போ ஒருவேளை அந்த தங்கத்தோடு ஃபுல்லாமே உட்கரு இருந்திருந்தால் எல்லா கதிரும் திரும்பி இருக்கும். ஆனால் அப்படி திரும்பலை, நடுவில் கொஞ்சோண்டு திரும்பி வந்துச்சு, மீதி எல்லாமே இங்கிட்டு நுழைஞ்சாங்கிட்டு போயிடுச்சு. அப்போ என்னென்னா ரொம்ப அந்த உட்கரு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சின்ன சைஸில் இருக்குது அப்படின்றது தான் அவர் மூணாவது பாயிண்டில் கண்டுபிடிச்சார். சரிங்களா? நான் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய பெரிய சோதனைகள்லாம் சொல்லலை, ஜஸ்ட் அந்த ஒரு படத்தை வச்சு அப்படியே சொல்லியாச்சு, போதும். டிஎன்பிசி பொறுத்த மட்டும் நம்ம இவ்வளோ தெரிஞ்சுட்டா போதும். ஓகே, நாலாவது பாயிண்ட், எலக்ட்ரான்கள் உட்கருவை சுற்றி வரும் வட்டப்பாதை ஆர்பிட் என்று அழைக்கப்படுகிறது. இது நம்ம அந்த படத்தில் சொல்லலை, நமக்கு தெரியும். நம்முடைய அணுவுடைய உட்கருவை சுற்றி என்ன சுற்றி வந்துட்டு இருக்கு, எலக்ட்ரான்கள் வட்டப்பாதையில் சுற்றி வந்துட்டு இருக்கு, அதுக்கு ஆர்பிட்னு பேரும் வச்சிட்டாரு. அடுத்த அஞ்சாவது பாயிண்ட், ஒட்டுமொத்தமாக ஒரு அணு நடுநிலை வாய்ந்தது ஆகும். ஏன் நடுநிலை வாய்ந்ததுன்னு சொல்கிறாருன்னா, நல்லா கேட்டுங்க. இப்போ சாதாரணமாக ஒரு குட்டின்னு ஒரு அணு எடுத்துக்கிறோம். இந்த அணுவில் பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் சார்ஜும் நெகட்டிவ் சார்ஜும் ஈக்குவலாக இருந்தால் தான் அது நார்மலாக இருக்கும். ஒருவேளை ஏதாச்சும் ஒன்று கம்மியாக இருந்தாலும் அது என்னென்னா அயனி ஆயிரும், அதாவது மற்ற பொருளோட வினைபுரிவதற்கு தயாராக இருக்குன்னு அர்த்தம். பட் ஒரு பொருள் நிலையாக இருக்குன்னா என்ன அர்த்தம்னா அதுக்குள்ளே பாசிட்டிவ் சார்ஜும் நெகட்டிவ் சார்ஜும் எப்பயுமே ஸ்டேபிளாக இருக்குன்னு அர்த்தம், ஈக்குவலாக இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? அதனால் பொதுவாக ஒரு அணு எப்பயுமே எப்படி தான் இருக்கும், நடுநிலைத்தன்மை வாய்ந்ததாக தான் இருக்கும். An atom as a whole is electrically neutral. அதாவது அணுவில் உள்ள புரோட்டான்களின் எண்ணிக்கையும் எலக்ட்ரான்கள் எண்ணிக்கையும் சமம். புரோட்டான்களுடைய எண்ணிக்கையும் எலக்ட்ரான்கள் எண்ணிக்கையும் சமமாக இருந்தால் தான் பார்த்தீங்கன்னா என்ன, அணு வந்து நியூட்ரல் அர்த்தம். ஒன்றும் இல்லைங்க, புரோட்டான்றது பாசிட்டிவ் சார்ஜ், இது நெகட்டிவ் சார்ஜ், இந்த ரெண்டுமே சமமாக இருந்துச்சுன்னா இப்போ +3 -3 0 நியூட்ரல். ஸோ இந்த 5 பாயிண்ட்டையும் யார் சொன்னார்? ரூதர்ஃபோர்ட் சொன்னார். சரிங்களா? இந்த 5 பாயிண்ட்டையும் திரும்ப ஒரு முறை டவுட்டாக இருந்துச்சுன்னா என்னோடய வீடியோவை ரீப்ளே பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக புரியும். சிம்பிளாக தான் சொல்லி கொடுத்துருக்கேன், உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். ஓகே, இவருடைய ஆட்டம் மாடல் பார்த்தீங்கன்னா எதோட ஒத்துருக்குன்னா சூரிய குடும்பத்தோடு ஒத்துருக்கு. நம்ம யூனிவர்ஸ் பாடத்தில் பார்த்தோம், நான் அதில் கூட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேன், எப்படி வந்து நம்முடைய எலக்ட்ரான்கள் வட்டப்பாதை சுற்றி வருதோ அந்த மாதிரி தான் பிளானட் பார்த்திங்கன்னா சூரியனை சுற்றி வருதுன்னு சொல்லியிருந்தேன். அந்த மாதிரி ஒரு மாதிரியை சொன்னவர், சூரிய மாதிரி அமைப்பாக வச்சு சொன்னவர் தான் பார்த்திங்கன்னா ரூதர்ஃபோர்ட். இந்த சூரிய குடும்பத்தின் மையத்தில் இருக்கும் சூரியனை சுற்றி கோள்கள் சுழல்வதை போல அணுவின் மையத்தில் இருக்கும் உட்கருவினை சுற்றி ஆர்பிட்டுகளில் அதன் எலக்ட்ரான்கள் சுழல்கின்றன. இதில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சூரிய குடும்பத்தின் அமைப்போடு ஒத்த அணு மாதிரியை வெளியிட்டவர் யார் அப்படி கேட்டால் என்ன பண்ணுவோம்? ரூதர்ஃபோர்ட். யாருங்க அது? ரூதர்ஃபோர்ட். எந்த மாதிரிலாம் கேள்வி எழுப்புவாங்கன்றதையும் நான் சொல்லிடுறேன். ரைட், ஓகே. ஸோ ரூதர்ஃபோர்ட்ஸ் மாடல் ஆஃப் அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் இஸ் சிமிலர் டு தி ஸ்ட்ரக்சர் ஆஃப் த சோலார் சிஸ்டம். ஸோ அடுத்து பார்க்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரூதர்ஃபோர்டு அணுக்கொள்கையின் வரம்புகள், அதாவது லிமிட்டேஷன்ஸ் இன் ரூதர்ஃபோர்ட்ஸ் மாடல். அதாவது குறைகள், வரம்புகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா குறைகள் அப்படின்வாங்க. அவர் பண்ண ஆராய்ச்சியில் என்னென்ன குறைகள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மின்காந்த கொள்கைன்னு ஒரு கொள்கை இருக்குது, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் தியரி இருக்குது. ஸோ அந்த தியரி என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொருள் வட்ட வடிவில் இயங்கிட்டு இருந்துச்சுன்னா, இப்போ பாருங்கள், இது ஒரு பொருள் இப்படி வச்சுக்குவோம், இந்த பொருள் இப்படி வட்ட வடிவில் இயங்கிட்டு இருந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஆற்றல் இழந்து
அந்த நடுமையத்தில் போய் விழுங்கணும். இதுதான் பார்த்தீங்கன்னா மின்காந்த கொள்கையுடைய பிரின்சிபல். மின்காந்த கொள்கைப்படி வேகமாக இயங்கிக் கொண்டிருக்கும் எலக்ட்ரான் தொடர்ந்து ஆற்றலை இழக்க வேண்டும். அப்படி ஆற்றலை இழக்கிறதுனால அந்த எலக்ட்ரான் அணுக்கருவை சுற்றி வரும் பாதை சுருங்கி இறுதியில் அணுக்கருவினில் விழ வேண்டும். இதுதான் பார்த்தீங்கன்னா ரூல். பட் இங்கே அப்படி விழுகலை, ஸ்டேபிளாக தான் இருக்குது. அந்த ஸ்டெபிலிட்டிக்கு காரணம் என்னன்னு சொல்ல தெரியல. சரிங்களா? அப்படி ஒருவேளை நடந்திருந்தால் என்ன ஆயிரும்னா அதனுடைய நிலைப்புத்தன்மை இழந்திருக்கும். அணுவுடைய நிலைப்புத்தன்மை இழந்திருக்கும். ஆனால் நிலைப்புத்தன்மையாக தான் இருக்குது. அப்போ அந்த நிலைப்புத்தன்மைக்கு காரணம் என்னன்றதை நம்ம ரூதர்ஃபோர்டால் எக்ஸ்பிளேஷன் கொடுக்க முடியல. அக்கார்டிங் டு எலக்ட்ரோமேக்னெட்டிக் தியரி, a moving electron should accelerate and continuously lose energy. Due to the loss of energy, path of the electron may reduce and finally the electron should fall into the nucleus. ஓகேங்களா? பட் ஆட்டம்ஸ் ஆர் ஸ்டேபிள். இட் ஹேப்பன்ஸ் ஸோ ஆட்டம்ஸ் பிகம்ஸ் அன்ஸ்டேபிள். அப்போ இந்த ரெண்டுக்கும் இந்த நிலைப்புத்தன்மைக்கு என்ன காரணன்றதை இவரால் எக்ஸ்பிளேஷன் கொடுக்க முடியல. ரூதர்ஃபோர்ட்ஸ் மாடல் ஃபெயில்டு டு எக்ஸ்பிளைன் தி ஸ்டெபிலிட்டி ஆஃப் அன் ஆட்டம். கேட்பாங்க, இவருடைய கொள்கையில் தவறானது என்னன்னு பார்த்தீங்கன்னா அவருடைய அணுவுடைய நிலைப்புத்தன்மையை அவரால் விளக்க முடியலை. ஓகே அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா நீல்ஸ் போர். இவர் 1913 டென்மார்க் நாடு சேர்ந்தவர். இவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா ரூதர்ஃபோர்ட் பண்ண தப்பு என்னன்னு பார்க்குறாரு. என்ன தப்புனா அவரால் வந்து இந்த ஸ்டெபிலிட்டியை வந்து எக்ஸ்பிளேஷன் கொடுக்க முடியல. அதை இவர் கொடுக்க முயற்சி பண்ணுறார். அந்த அணுவுடைய நிலைப்புத்தன்மை எவ்வாறு இருக்குதுன்றதுக்காக ஒரு எக்ஸ்பிளனேஷனை கொடுக்குறாரு. என்ன கொடுத்துருக்காருன்னு பாருங்கள். ஓர் அணுவில் எலக்ட்ரான்கள் நிலையான வட்டப்பாதையில் அணுக்கருவை சுற்றி வருகின்றன. இவ்வட்டப்பாதைகள் ஆர்பிட்டுகள் அல்லது ஆற்றல் மட்டங்கள் என அழைக்கப்படும். சரிங்களா? அதாவது எலக்ட்ரான்கள் சுற்றி வர பாதைக்கு ஒரு பேர் ஆர்பிட்ன்றாரு. இதை வேறு விதம் எப்படி சொல்லலாம்? ஆற்றல் மட்டங்கள்னு சொல்லலாம். In atoms, the electron revolve around the nucleus in stationary circular paths called orbits or cells. ஆர்பிட்னு சொல்லலாம், செல்லுன்னு சொல்லலாம், ஆர் எனர்ஜி லெவல்னு சொல்லலாம். ஆற்றல் மட்டங்கள் அப்படின்வாங்க. ஸோ அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? ஓகே, இந்த ரெண்டாவது பாயிண்ட் என்ன சொல்லார் பாருங்கள். செகண்ட் பாயிண்டில் ஒரே வட்டப்பாதையில் எலக்ட்ரான்கள் சுற்றி வருகையில் ஆற்றலை இழப்பதோ அல்லது ஏற்பதோ இல்லை. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அதாவது சுற்றிக்கிட்டே அப்படியே அணுக்கருவிக்கு ஒட்டியெல்லாம் வரலை, சுற்றிக்கிட்டே இருக்குது, அவ்வளோதான். அவர் சொல்ல வர்றது அதுதான். ஏன்னா சுற்றிக்கிட்டே அப்படியே குறைஞ்சிக்கிட்டே அந்த பாதை குறைஞ்சிக்கிட்டே வந்தால் மட்டும்தான் அது அணுவின் உட்கருக்குள்ள விழுந்து அழிஞ்சு போயிருக்கணும். பட் அப்படி இல்லை, ஒரே வட்டப்பாதையில் சுற்றி வந்துக்கிட்டே இருக்குது. while revolving around the nucleus in an orbit, an electron neither loses nor gains energy. அதனால் ஆற்றலை இழக்கிறதே இல்லை. ஓகே, அடுத்து என்ன சொல்கிறார் பாருங்க. மூணாவது பாயிண்டில் ரெண்டாவது பாயிண்ட் பார்த்துங்க. ஒரே வட்டப்பாதையில் எலக்ட்ரான்கள் சுற்றி வருகையில் ஆற்றலை இழப்பதோ அல்லது ஏற்பதோ இல்லை. மூணாவது பாயிண்ட், ஒரு ஆற்றல் மட்டத்தில் இருக்கும் எலக்ட்ரான் உயர் அல்லது குறைந்த ஆற்றல் மட்டத்திற்கு தாவும் பொழுது, அதாவது இந்த கீழே இந்த படத்தை பாருங்களேன். பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஆர்பிட்டல் இருக்கா சார், 4 KLMN. இதுக்கு ஒரு பேர் வச்சுட்டாங்க. அதான் வந்து அடுத்த பாயிண்ட்டு. நடுவில் இருக்குது உட்கரு. இப்போ ஒரு மட்டத்திலேருந்து இன்னொரு மட்டத்துக்கு, இப்போ கேலேருந்து எல்லேருந்து எம்முக்கோ அது ஜம்ப் ஆகிறப்ப ஒன்று ஆற்றலை இழக்கும் அல்லது ஏற்கும். இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். An electron in a cell can move to a higher to lower energy cell by absorbing or releasing. Absorbing or releasing a fixed amount of energy. ஒரு பர்டிகுலர் எனர்ஜி ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாரு. சரிங்களா? இப்போ மொத்தம் பார்த்தீங்கன்னா 4 பாயிண்ட் பார்த்துருக்கோம். லாஸ்ட் பாயிண்ட் வந்து ஒன்றுமே இல்லை, அதுக்கு பேர் வச்ச பாயிண்ட் தான் KLMN. ஆர்பிட்டாலுக்கு K. இதை ஒன்றுன்னு சொல்லலாம். செல் நம்பர் 1, செல் நம்பர் 2, செல் நம்பர் 3 அப்படி சொல்லலாம். இல்லை கூடு நம்பர், கூடு எண் 1, கூடு எண் 2, கூடு எண் 3, கூடு எண் 4 அப்படி சொல்லலாம். ஸோ இதை மட்டும் மைண்டில் வச்சுருங்க. ஏறக்குறைய ஒரு 4 பாயிண்ட்டை இம்பார்ட்டன்ட் சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த அணுவானது ஸ்டெபிலிட்டியாக இருக்க காரணம் சுற்றி அப்படியே போய் அணுவை ஒட்டியெல்லாம் போகலைங்க. ஒரு பர்டிகுலர் பாதையில், வட்டப்பாதையில் தொடர்ந்து சுற்றிக்கிட்டே தான் இருக்குது அப்படின்றதான் இவருடைய கருத்து. ஓகே, அடுத்து இவருடைய அணுக்கொள்கையோட குறைபாடுகள் பாருங்கள். லிமிட்டேஷன் ஆஃப் போர்ஸ் மாடல். நம்ம என்ன தான் கண்டுபிடிச்சாலும், ஒரு சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சாலும் குறை கண்டுபிடிக்கிறதுக்குன்னு ஒரு பெரிய கூட்டம் இருக்கும். சரிங்களா? ஓகே, இவருடைய அணுக்கொள்கை பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் அந்த அணுவுக்கு கரெக்டாக பொருந்துச்சு. அது மட்டும் இல்லை,
இந்த ஹீலியம், லித்தியம், பெர்லியம், ஹைட்ரஜன். ஸோ இந்த 4 அயனிகளுக்கும் நல்லா ஓரளவு சூட்டாக இருந்துச்சு. பட் மீதி இருக்கக்கூடிய பல எலக்ட்ரான்களை கொண்ட அணுக்களுக்கு இது சூட்டபுளாக இல்லை. இதுதான் இவருடைய குறை. பட் ஹைட்ரஜனுக்கும், ஹீலியத்துக்கும், லித்தியத்துக்கும், பெர்லியத்துக்கும் இவருடைய அணுக்கொள்கை கரெக்டாக சூட்டபுளாக இருந்துச்சு. எக்ஸ்பிரஷன் கொடுக்க சரியாக இருந்தது. பட் மற்ற அதிக எலக்ட்ரான்களை கொண்ட அணுக்களுக்கு இது சூட்டபுளாக இல்லை. ஒன் மெயின் லிமிட்டேஷன் வாஸ் தட் இஸ் மாடல் வாஸ் அப்ளிகபிள் ஒன்லி டு ஹைட்ரஜன் அண்ட் ஹைட்ரஜன் லைக் அயான்ஸ். ஹைட்ரஜனுடைய மற்ற அயன்கள் பார்த்தீங்கன்னா ஹீலியம், லித்தியம், பெர்லியம் அண்ட் so on. It could not be extended to multi-electron nucleus. ஓகே, 2 பேருடைய கொள்கைகளும் பார்த்துட்டோம். நம்ம அடுத்து பார்க்கக்கூடியது நியூட்ரானுடைய கண்டுபிடிப்பு. நியூட்ரான் என்னங்க? ஸோ நியூட்ரான்றது பார்த்தீங்கன்னா ஒரு மின் சுமையற்ற துகள், சார்ஜ்லெஸ் பார்ட்டிகல். இதுக்கு வந்து மின் சுமையே கிடையாது. இதை யார் கண்டுபிடிச்சது? பொதுவாக நம்முடைய சின்ன வகுப்புகளில் நியூட்ரான்களை கண்டறிந்தவர் சாட்விக் அப்படின்னு பார்த்துருப்போம். சரிங்களா? அது ஒன்று தான் தெரிஞ்சிருக்கும். கொஞ்சம் டீட்டெயிலாக நீங்கள் பார்ப்போம். இவர் பார்த்தீங்கன்னா 1932 அவர் பேர் ஜேம்ஸ் சாட்விக். இவர் பார்த்தீங்கன்னா பெர்லியம் உட்கருவை ஆல்ஃபா கதிரால் தாக்குனார். நம்மால் மேலே ஒருத்தர் பார்த்தோமே, அவர் பேர் என்னது? முதல் எடுத்துன்னு பார்த்தோமே, ரூதர்ஃபோர்டு. அவர் பார்த்தீங்கன்னா தங்க தகடு மேலே ஆல்ஃபா துகளை கொண்டு தாக்குனார். இவர் பெர்லியம் உட்கருவை எடுத்துகிட்டு போயிட்டு பெர்லியம் உட்கருவை ஆல்ஃபா கதிரை கொண்டு தாக்கினார். ஸோ கேள்வி கேட்பாங்க, பெர்லியம் உட்கருவை ஆல்ஃபா கதிர்களை கொண்டு தாக்கி ஆராய்ச்சி செய்தவர் யார்? நம்மளுக்கு ஆல்ஃபா கதிர்னு பார்த்த உடனே ரூதர்ஃபோர்டுன்னு போட்டுருவாங்க. போட்டால் தப்பு. ஸோ பெர்லியம் உட்கருவை ஆல்ஃபா கதிரால் தாக்கி ஆராய்ச்சி பண்ண யாருன்னு பார்த்தீங்கன்னா இவர் தான், சாட்விக். சரி, அப்படி தாக்குறப்ப என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, புரோட்டான்களுக்கு இணையான நிறை, புரோட்டான்கள்ன்றது அந்த உள்ள இருக்கிற எலக்ட்ரான்கள் தான், அதுக்கு இணையான நிறை கொண்ட துகள்கள் வெளியேறுவதை கண்டார். அதிலிருந்து சம் பார்ட்டிகல்ஸ் இஜெக்டட். இது ஏன் அப்படி? அந்த வெளிவந்த பார்ட்டிகளுக்கு என்ன தான் பேர், அதனுடைய கேரக்டர் என்ன அப்படின்றத இவர் ஆராய்ச்சி பண்ணார். சரிங்களா? நல்லா கவனமாக பார்த்துங்க. அவர் தாக்குனது பெர்லியம் உட்கருவை. எதை கொண்டு தாக்குனார்? ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ், ஆல்ஃபா ரேஸை கொண்டு அதை வந்து பம்பார்ட் பண்ணி அதிலிருந்து தான் எதை எடுத்தார்? சம் பார்ட்டிகல்ஸ் ரிலீசஸ் ஃப்ரம் தி ஆட்டம்ஸ். அது என்னன்னு வந்து கொஞ்சம் சர்ச் பண்ணி பார்க்குறாரு. அதிலிருந்து அந்த வெளியேறின அந்த பார்ட்டிகளுக்கு பேர் வைக்கிறார். அதுதான் நியூட்ரான் அப்படின்னு வரும். சரிங்களா? In 1932 ஜேம்ஸ் சாட்விக் observed when beryllium was exposed to alpha particles. Particles with about the same mass as proton were emitted. இங்கே பாருங்கள், இந்த கீழே பிளாக் கலரில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? அதை பார்த்தாலே புரியும். பெர்லியத்தை ஆல்ஃபா கதிர் தாக்கியிருக்காரு, நியூட்ரான் வந்து வெளிப்பட்டிருக்கு. சரிங்களா? ஓகே, இந்த துகளுக்கு என்ன இல்லை? மின்சுமை இல்லை, சார்ஜ் லெஸ் பார்ட்டிகல். இதுக்கு பேர் நியூட்ரான்கள். இது எப்படி நோட் பண்ணணும்? இப்படி 0 கீழே போட்டு என் இப்படி போட்டு இப்படி போடணும். ஸோ இதுக்கு இந்த நம்பருக்கு என்ன பேர்? அட்டாமிக் நம்பர், அணியன் அப்படின்வாங்க. அடியில் இருந்தால் அணியன், மேலே இருக்கிறது நிறையன், மாஸ் நம்பர். மாஸ்னா எம்னா மேலே, அப்போ மாஸ் நம்பர்ன்றது மேலே இருக்க நம்பர். இப்போ இது பார்த்தீங்கன்னா நிறையன். இப்போ 0n1 அப்படின்னு எழுதுறது பார்த்தீங்கன்னா நியூட்ரானை குறிக்கும். ஸோ இந்த அணியன் நிறையன் பற்றி கவலைப்படாதீங்க. நான் அடுத்து இது முடிஞ்சுன்னு அடுத்து அதான் நடத்த போகிறேன். ஓகே, நம்மளுக்கு ஒரு சந்தேகம் வரும். என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, இது சார்ஜஸ் பார்ட்டிகல்னு அவங்க எப்படி கண்டுபிடிச்சாங்க? ஒரு பொருள் வந்து சார்ஜஸ் பார்ட்டிகல்னு அவங்க எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா அதோடைய ப்ராப்பர்ட்டிஸை பார்க்கலாம். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் நியூட்ரான்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதை கொண்டு போய் எதில் வச்சாங்கன்னா, ஒரு மின்புலத்தில் ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு அல்லது ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு வைக்கிறப்ப என்ன ஆகலை? டிஃப்ளெக்ட் ஆகலை. ஒரு மின்புலத்துலேயோ காந்தப்புலத்துலேயோ அந்த ஒரு பொருள் வைக்கிறப்ப ஒருவேளை அது மின்சுமையோ காந்த சுமையோ பெற்றிருந்தா, காந்த பண்போ பெற்றிருந்தால் கண்டிப்பாக டிஃப்ளெக்ட் ஆகும். அப்படி எதுவுமே ஆகலை. அப்போ என்ன அர்த்தம்? செத்த பாம்பு தான். செத்த பாம்புனா மின் சுமையற்ற துகள். ஓகே, அது நிறை எவ்வளோ இருக்கும்? அதுக்கு நிறை உண்டு. ஈக்குவலன் டு புரோட்டான் 1.676 × 10⁻⁻24. நம்மளுங்க +24 போட்டுறாதீங்க, ரொம்ப அதிகமான கிடையாது. என்ன 24 -24 1 AMU. ஓகேங்களா? அந்த நிறைய வந்து நல்லா பார்த்து வச்சுங்க. அந்த வேல்யூவை கேட்க வாய்ப்பு இருக்குது. ரைட், ஓகே. இப்போ இந்த சாட்விக் கண்டுபிடிச்சார் பார்த்தீங்களா நியூட்ரான். இதுக்கு முன்னாடியே இது ஒருத்தர் சொல்லிட்டார், ஆனால் கண்டுபிடிக்கல. இப்படி ஒரு சார்ஜ்லெஸ் பார்ட்டிகல் ஆட்டத்தில் இருக்குன்னு சொல்லியிருந்தார். அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாள் ஹீரோ தான், ரூதர்ஃபோர்டு தான். இவர்
இவர் 1920லேயே அந்த ஆராய்ச்சி பண்ணுறப்ப உட்கருவில் பார்த்தீங்கன்னா நடுநிலைத்தன்மை கொண்ட துகள், அதாவது நியூட்ரல் பார்ட்டிகள் ஏதோ ஒன்று இருக்குன்னு சொல்லியிருந்தார். பட் அதை கண்டுபிடிச்சது யார்? சாட்விக். இந்த ரெண்டு பேத்துக்கு என்ன தொடர்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரூதர்ஃபோர்டுடைய மாணவர் தான் சாட்விக். குருவை மிஞ்சிய சிஷ்யன் அப்படின்னு மைண்டில் வச்சுங்க. யார் குரு? ரூதர்ஃபோர்டு குரு, சாட்விக் தான் சிஷ்யன். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட்டு இந்த டேபிள் தான். இந்த டேபிள் எப்பயுமே பார்த்தீங்கன்னா டேபிள் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுப்பேன். ஏன்னா டேபிள் தான் நிறைய வினாக்கள் கேட்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் மூணுக்கு சிம்பிள் எப்படி வந்து எழுதணும்? பொதுவாக ஒரு எலக்ட்ரான் சொன்னோம்னா ஷார்ட்டாக இப்படி தான் எழுதணும். -1 e⁻0 வந்து எழுதணும். புரோட்டான்றது 1h1 தான் எழுதணும். நியூட்ரான்றது இப்போ எழுதி காமிச்சேன் 0n1 தான் எழுதணும். இது மின்சுமை பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் பார்த்தீங்கன்னா எப்பயுமே எதிர்மின் சுமை ஏஏ எலக்ட்ரான் எதிர்மின் சுமை இனவெழுத்து. ஸோ நெகட்டிவ் சார்ஜ். ஓகே. புரோட்டான் +1 சரிங்களா. நியூட்ரான் பார்த்தீங்கன்னா மின்சுமை அற்றது, ஸோ 0. இது மின்சுமை. ஓகே. இப்போ நிறை எடுத்துட்டிங்கன்னா எலக்ட்ரானுடைய நிறை பார்த்தீங்கன்னா 1/1837 வகுத்திங்கன்னா அதுதான். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா புரோட்டானுக்கு 1, நியூட்ரானுக்கு 1 தான். புரோட்டானும் 1 தான், நியூட்ரானும் 1 தான். ஏன்னா ரெண்டுமே 1 AMU தான். ஓகே. இது 1 மட்டும்தான். 1837 ஒரு பங்கு தான் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானுடைய நிறை. இது வந்து அணுநிறை அளவில் சொல்லப்போனால் இப்படி இந்த 1/1837 1:1. இதே இது கிராமில் சொல்லப்போனால், கிராமில் சொன்னீங்கன்னா, ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய இந்த காலம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எலக்ட்ரான் நிறை இன் கிராமில் பாருங்கள் 9.1 × 10⁻28 -28. புரோட்டானுக்கும் நியூட்ரானுக்கும் ஏறக்குறைய சேமாக தான் இருக்கும். ஸோ இது மைண்டில் வச்சு லைட்டாக மனப்படம் பண்ணாட்டி பரவாயில்ல, ஒரு 4 முறை பார்த்துட்டே போங்க. இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று சிம்பிள், அடுத்தது ரெண்டாவது கொடுத்துருக்குறது சார்ஜ், மூணாவது கொடுத்துருக்குது மாஸ், நாலாவது கொடுத்துருக்கிறது மாஸ். ரெண்டுமே மாஸ் தான். பட் இது பார்த்தீங்கன்னா AMU அணு நிறை அலகு, அட்டாமிக் மாஸ் யூனிட்டில் கொடுத்துருக்காங்க. இதை கிராமில் கொடுத்துருக்காங்க. சரிங்களா. ஸோ நல்லா பார்த்து வச்சுங்க. இந்த டேபிள் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த உங்களுக்கு தெரியுமா ரீட் பண்ணி வச்சுங்க. முக்கியமான விஷயங்கள் இருக்குது. இப்போ அணுவின் அடிப்படை துகள் இந்த 3 தானா சார்? புரோட்டானும் நியூட்ரானும் எலக்ட்ரான் 3 தானானா இல்லை. அது ஒரு காலகட்டம் வரைக்கும் அப்படி தான் இருந்தது. அதுக்கு நிறைய கண்டுபிடிச்சிட்டாங்க. வேறு என்னென்னு பார்த்தீங்கன்னா மீசான்ஸ், நியூட்ரினோஸ், ஆன்டி நியூட்ரினோ, பாசிட்ரான்ஸ், ஸோ இந்த மாதிரி நிறைய இன்னும் உபத்துகள்கள் நிறைய கண்டுபிடிச்சிட்டாங்க. நியூட்ரினோ ஆய்வு கேள்விப்பட்டிருப்பீங்க. எங்கே? நம்முடைய தேனி டிஸ்ட்ரிக்டில் ஆராய்ச்சி பண்ணுற மாதிரி. தேனி மாவட்டத்தில் பொட்டிப்புறம் எஸ், பொட்டிப்புறத்தில் பார்த்தீங்கன்னா இந்த நியூட்ரினோ சம்மந்தமான ஆய்வு தான் பண்ண போய் அது பேர்ன் பண்ணி வச்சுருக்காங்க. திரும்ப ஆரம்பிப்பாங்களான்னு தெரியல. ஓகே. இதை கூட ஒரு முறை நமக்கு எதில் கேட்டிருந்தாங்க? TNPSCயில் கேட்டிருந்தாங்க. அப்போ அணுவின் அடிப்படை துகள்கள் இந்த 3 மட்டும் இல்லை, அதை தவிர்த்து இன்னும் நிறையா இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். பிசைட்ஸ் தி ஃபண்டமெண்டல் பார்ட்டிகல்ஸ் லைக் ப்ரோட்டான்ஸ், எலக்ட்ரான்ஸ், நியூட்ரான்ஸ், some more particles are discovered in the nucleus of an atom. They include mesons, neutrino, antineutrino and positron etc. நிறைய இருக்குது. எதிர்காலங்களில் இன்னும் கூட உட்கருவுக்குள்ளே நிறையா பகுதி பொருட்களை கண்டுபிடிக்க முடியும். அணுன்றதே கணக்கு தெரியாது, அதுக்குள்ளே இருக்கக்கூடிய உட்கரு அதுக்கும் ரொம்ப சிறுசு, அதுக்குள்ளே இவ்வளோ விஷயம் இருக்குன்றதை கண்டுபிடிச்சிட்டோம். இன்னும் அதையும் தாண்டி உள்ளே போக முடியும். ஏறக்குறைய நீங்கள் லைட்டாக ஒரு கற்பனை பண்ணி பாருங்களேன். சப்ஜெக்ட் விடுங்க, ஒரு 2 நிமிஷம் மட்டும் சப்ஜெக்ட் விட்டு வெளியே பேச போகிறேன். நல்லா யோசிச்சு பாருங்கள். பெரிய உலகம், அந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பொருள், அந்த ஒரு பொருளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி ஆட்டம், அந்த குட்டி ஆட்டம்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்னும் இன்டீரியராக போனால் ஒரு உட்கரு, அந்த உட்கருக்குள்ளே போனால் புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான், அதுக்கு இன்டீரியராக போனால் இன்னும் பாசிட்ரான், இதெல்லாம் வந்துடுது. இன்னும் இதுக்கு இன்டீரியராக போனால் ஸோ போயிட்டே இருக்க முடியும். எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி குட்டி வட்டமாக தான் இருக்கும் பாருங்களேன். இப்போ நம்ம யூனிவர்ஸ் பாடம் பார்த்தோம். அதில் பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கோம், அடுத்து நம்ம சுற்றி ஒரு பூமி இருக்குது. இந்த பூமி எங்கே இருக்குன்னா சூரிய மண்டலத்தில் இருக்குது. ஸோ இந்த சூரிய குடும்பம் எங்கே இருக்குது? ஒரு கேலக்சியில் இருக்குது. அந்த கேலக்சி எங்கே இருக்குது? யூனிவர்ஸில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பல கேலக்சி இருக்குது. அப்போ எல்லாமே ஒரு குட்டி குட்டி வட்டம் தான். இது கொஞ்சம் மிகப்பெரிய வட்டமாக போகும். நம்ம உள்ளே போகிறது பார்த்திங்கன்னா நம்முடைய ஆட்டம்ஸ்குள்ளே போகிறது ரொம்ப ரொம்ப குட்டி குட்டி வட்டங்களாக போகும். அப்போ எப்படின்னா நமக்கு மேலேயும் மிகப்பெரிய விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது, கீழேயும் ரொம்ப மைன்யூட்டான விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது. நம்ம ஒரு இடைநிலையில் இருக்கோம். சரிங்களா. இதை கற்பனை பண்ணாலே ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். ரொம்ப கம்மியான அளவுலேருந்து ரொம்ப அதிகமான அளவுக்கு அப்படி கற்பனை பண்ணி பாருங்கள். ரொம்ப டின்னி பார்ட்டிக்கிலேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகி அணு வந்துடுது. அணுலேருந்து மூலக்கூறு வந்துடுது. மூலக்கூறுலேருந்து பார்த்திங்கன்னா நம்ம உடம்பு மாதிரி, இப்போ உடம்பு பார்த்திங்கன்னா அதுலேருந்து ஃபார்ம் ஆகிறது தான். பட் இது எங்கே இருக்குது? பூமியில் இருக்குது.
பூமி எங்கே இருக்குன்னா சூரிய மண்டலத்தில் இருக்குது, சாரி சூரிய குடும்பத்தில் இருக்குது. சூரிய குடும்பம் எங்கே இருக்குது? நம்முடைய விண்மீன் திரளில் இருக்குது. விண்மீன் திரள் எங்கே இருக்குது? அண்டத்தில் இருக்குது. அது மாதிரி போயிட்டே இருக்கும். அண்டம் பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட அளவு தான் பார்க்க முடியும், அதை தாண்டி நிறையா இருக்குது. அப்படின்றப்ப அது ஒரு மிகப்பெரிய ஒரு புதிரான விஷயம். பட் படித்தோம்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் யூனிவர்ஸுக்கு அப்புறம் அப்படியே இந்த பாடத்தை வச்சுருக்காங்க. ஓகே ஓகே நம்ம வீடியோட தொடர்ச்சியை நம்ம அடுத்து பார்க்கக்கூடியது ரொம்ப முக்கியமான விஷயம், அணு எண், நிறை எண். அணு எண் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அட்டாமிக் நம்பர் அப்படின்வாங்க. ஸோ நிறையன்றதை மாஸ் நம்பர்ன்னுவாங்க. அட்டாமிக் நம்பரை டினோட் பண்ணுற லெட்டர் இஜெட், மாஸ் நம்பரை டினோட் பண்ணுற லெட்டர் ஏ. இதை ஏன் வந்து இந்த இஜெட்டு ஏன்னு போட்டாங்க? இப்போ அட்டாமிக் நம்பர்னால் ஏ வருது, அதுதான் நீங்கள் கொடுத்துருக்கணும். மாஸ் நம்பரும் எம்மு தானே கொடுத்துருக்கணும். ஏன் இப்படி கொடுத்தாங்கன்றத அடுத்த கீழே ஒரு டியூனோவில் இருக்குது, உங்களுக்கு தெரியுமால இருக்குது. நான் ரீட் பண்ணுறேன், அதை அப்போ பார்த்துக்கலாம். இப்போ இதை கவனிங்க. ஒரு ஹைட்ரஜன் அணுவில் எத்தனை புரோட்டான் இருக்குது? ஒரே ஒரு புரோட்டான். எப்படி எழுதுவோம்? 1H1 எழுதுவோம். அப்போ எத்தனை புரோட்டான்கள்? ஒரே ஒரு புரோட்டான் இருக்குது. இப்போ ஹீலியம் எடுத்து பாருங்கள், 2He4 எழுதுவோம். இதில் எத்தனை புரோட்டான் இருக்குது? 2 இருக்குது. சார் எங்கே சார் இருக்குது? இந்த கீழே இருக்குது பாருங்கள், 1 2 இருக்குது. ஓகே, இப்போ நீங்கள் ஒரு தங்கத்தை எடுத்துக்கங்க. தங்கத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா 79U மேலே 248 நினைக்கிறேன். ஓகேங்களா? ஓகே, ஏதோ ஒரு நம்பர் கூட வச்சுக்கோங்க, 248. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 79ன்றது என்னது? புரோட்டான்கள். அப்போ இதில் 2 புரோட்டான்கள், இதில் 1 புரோட்டான்கள். அப்போ நீங்கள் எந்த ஒரு தனிமத்தை எழுதினாலும் கீழே இருக்க நம்பர் எதை குறிக்குது? அடியில் இருக்க நம்பர் எதை குறிக்குதுன்னா இந்த அணு எண்ணை குறிக்குது. எதை குறிக்குது? இந்த அணு எண்ணை குறிக்குது. ஏன் அணு எண்ணை குறிக்குதுன்னா அது புரோட்டான்களின் எண்ணிக்கை. அப்போ அணு எண்ணை நீங்களே சொல்லுங்கள் பார்ப்போம். நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் இஸ் கால்டு தி அட்டாமிக் நம்பர். தட்ஸ் ஆல், சிம்பிளாக. ஓகேங்களா? அவ்வளோதான். இப்போ அணு எண்ணை உங்களுக்கு புரிஞ்சுக்குன்னு நினைக்கிறேன். அதாவது அடியில் இருக்க நம்பர் அணு எண். அப்போ அணு எண்றது என்ன சொல்லலாம்னா, இந்த போர்டு லெட்டரை பாருங்கள், வெயிட். அணு எண் அப்படின்றது அட்டாமிக் நம்பர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா புரோட்டான்களின் எண்ணிக்கை. இதை நீங்கள் ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்கிட்டு தான் ஆகணும், சரிங்களா? புரோட்டான்கள் எண்ணிக்கை நமக்கு என்ன தெரியும்? புரோட்டான்கள் எண்ணிக்கையும் எலக்ட்ரான்கள் எண்ணிக்கையும் ஒரு அணுவோட சமம். அப்போ அணு எண்றதை எப்படி சொல்லலாம்? எலக்ட்ரான் எண்ணிக்கைன்னு சொல்லலாம். புரியுதுங்களா? சின்ன விஷயம் தாங்க. அட்டாமிக் நம்பர் இஜெட் அப்படின்றது, இதை இஜெட்னு தான் சொல்லுவாங்க. ஸோ இஜெட்ன்றது பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், இப்படியே சொல்லலாம். இப்போ ஒருவேளை ஒரு கணக்கு கொடுக்குறாங்க, ஒரு அணுவில் உள்ள எலக்ட்ரான் எண்ணிக்கை 10 எனில் அணு எண் யாது? எவ்வளோங்க? அவ்வளோதான், 10 தான். ஏன்னா எலக்ட்ரான் எண்ணிக்கையும் அணு எண்ணும் ஒன்று தான். அப்படி கொடுக்கல, புரோட்டான்கள் எண்ணிக்கை கொடுத்துட்டாங்க 20. இப்போ அணு எண் எவ்வளவு? 20 தான். ஏன்னா புரோட்டான்கள் எண்ணிக்கையும் அணு எண்ணும் ஒன்று தான். புரியுதுங்களா? இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்து வரக்கூடிய குட்டி குட்டி கணக்குகளை ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். அடுத்து இந்த பேராவில் பாருங்கள், ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் இருக்குது. எலக்ட்ரான்களுடைய நிறை பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 கம்மி, அதனால் ஒதுக்கிடலாம். பட் புரோட்டான்களை ஒதுக்க முடியாது. ஆனால் புரோட்டான்கள் நிறைய கொஞ்சம் நிறைய இருக்குது. அணுவின் மொத்த நிறை புரோட்டான்களை மட்டுமே நிர்ணயிப்பதில்லை, அதோட நியூட்ரான்களும் உட்கருவின் மொத்த நிறைக்கு பங்களிக்கிறது. நியூட்ரான்கள் மின்சுமையற்ற துகள் தான், ஆனால் நிறையற்ற துகள் அல்ல. அதுக்குன்னு ஒரு பர்டிகுலர் மாஸ் இருக்குது. அப்போ புரோட்டானையும் நியூட்ரானும் 2 சேர்ந்தால் தான் ஒரு அணுவுடைய மாஸை டிசைட் பண்ணுது. அதை மட்டும் மைண்டில் வச்சுங்க. இப்போ மாஸ், அதுதான் மாஸ் நம்பர். அப்போ என்னென்னா புரோட்டான்களுடைய எண்ணிக்கையும் நியூட்ரான்களுடைய எண்ணிக்கையும் ஆட் பண்ணிட்டீங்கன்னா என்ன கிடச்சிடும்? மாஸ் நம்பர் கிடச்சிடும். ஓகே, அவ்வளோதான். அப்போ என்னென்னா மாஸ் நம்பர்ன்றது அந்த அணுவுடைய நிறைய மெஷர் பண்ணக்கூடிய ஒரு மெஷர்மெண்ட், ஒரு குட்டி கணக்கு. அதில் நீங்கள் எதை கூட்ட போகிறீங்க? அதில் இருக்கக்கூடிய புரோட்டான்களையும் அதில் இருக்கக்கூடிய நியூட்ரான்களையும் கூட்டினா போதும். இப்போ நான் ஒரு சின்ன கணக்கு சொல்கிறேன், கணக்கை நான் பார்க்கலாம், சும்மா சொல்கிறேன். ஒரு அணுவில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 புரோட்டான்கள் இருக்குது, 5 நியூட்ரான்கள் இருக்குது. அப்படின்னா அந்த அணுவுடைய மொத்த நிறைய எவ்வளவு? 15 கிராம். தட்ஸ் ஆல். 10 கூட்டல் 5 15. எதை கூட்டணும் அதை மட்டும் மைண்டில் வச்சுக்க. புரோட்டானையும் நியூட்ரானையும் கூட்டணும். ஓகே, ஸோ இதை பாருங்கள், ஓரளவு புரியும். நிறையன் மாஸ் நம்பர், அதை டினோட் பண்ண லெட்டர் ஏ. இப்போ புரோட்டான்களின் எண்ணிக்கை கூட்டல் நியூட்ரான்கள் எண்ணிக்கை, அவ்வளோதாங்க. இது என்ன சார் ஒரு பெருக்கல் போட்டு எழுதியிருக்காங்க? ஒன்றும் பயப்படாதீங்க. இப்போ ஹீலியத்துக்கு எழுதுங்க. எப்படி எழுதுவீங்க? 2He4 எழுதுவோம். இந்த 2 எதை குறிக்குது?
அடியில் இருக்க நம்பர் இந்த எக்ஸுன்றது பதிலாக இந்த எக்ஸுக்கு பதில் இப்படி போட்டுக்கங்க. இப்போ அணியின் எவ்வளவு 2, நிறையின் எவ்வளவு 4. ஸோ அணின்றது அட்டாமிக் நம்பர், நிறைன்றது மாஸ் நம்பர். அணியின் என்ன சொல்லுவாங்க இஜெட். இஜெட் ஈக்குவல் 2, மாஸ் நம்பர்ன்றது பார்த்தீங்கன்னா ஏ, அது பார்த்தீங்கன்னா 4. புரியுதுங்களா? இவ்வளோதாங்க. பட் ஒரு எலமெண்ட் உங்கள் கையில் கொடுத்தா உங்களால் அட்டாமிக் நம்பரையும் மாஸ் நம்பரையும் கண்டுபிடிக்க முடியுமானா கண்டிப்பாக முடியும். ஏன்னா அடியில் இருக்கிறது அணியன், மேலே இருக்கிறது எம், மேலே இருக்கிறது மாஸ் நம்பர் நிறையன். ஓகேங்களா? ஓகே. பட் நீங்கள் என்ன தப்பு பண்ணிடுவீங்கன்னா அணியன் அட்டாமிக் நம்பர்னே சிம்பிள் ஏ போட்டுருவீங்க. அதுதான் தப்பு பண்ணுவீங்க. பட் அது கிடையாது, இஜெட் போடணும். பட் நிறையன்றது மாஸ் நம்பர், அதுக்கு எம் போட்டுறக்கூடாது, அதுக்கு தான் ஏ போடணும். இப்போ நிறையன்னா ஏ தான், அணியன்னா இஜெட் தான். ஸோ இதை மட்டும் மைண்டில் வச்சுங்க, தப்பு வராது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்னது கொடுத்துருக்காங்க பாருங்கள். நைட்ரஜனுடைய சிம்பிள் கொடுத்துருக்காங்க, 7N14 கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் 7 எதை குறிக்குது? அட்டாமிக் நம்பர், அதாவது இஜெட். இஜெட் எவ்வளவு? 7. பட் மாஸ் நம்பர் எவ்வளவு? ஏ எவ்வளவு? 14. அவ்வளோதாங்க. இது என்ன பெரிய கஷ்டமாக இருக்குங்களா? ஈஸி தான். அடுத்து ஒன்று பார்க்க போகிறோம், அது என்னென்னு பாருங்கள். ஓகே, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஒரு சின்ன ஒரு இது திரும்பி எழுதுகிறேன், கவனிங்க. ஹீலியத்தோட ஸ்ட்ரக்சரை திரும்பி எழுதுகிறேன். ஸோ நீங்கள் தான் ஆன்சர் பண்ண போகிறீங்க. சார் எப்படி சார் வீடியோ அங்கேருந்து பார்க்க முடியுமா? உங்களை நம்புகிறேன். ஸோ அதனால் வந்து அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ 2He⁴. இதில் அணுயன் எது? அட்டாமிக் நம்பர் எது? அல்லது இஜெட் எது? 2. ஓகே. மாஸ் நம்பர் என்னது? 4, அதாவது ஏ வந்து 4. இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன். இந்த எலமெண்ட்டில், இந்த தனிமத்தில் பார்த்தீங்கன்னா நியூட்ரான்களோட எண்ணிக்கை எவ்வளவு? சார் இது நீங்கள் சொல்லித்தரவே இல்லையே. சொல்லித்தராடி கவலைப்படாதீங்க. இந்த மேலே இருக்குது பார்த்தீங்கன்னா 4, இந்த 4 இருந்து இந்த 2 கழிங்க. 4 2 போச்சுன்னா என்ன ஆன்சர் வரும்? 2. இதுதான் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் இன் ஹீலியம். ஹீலியத்தில் 2 நியூட்ரான் தான் இருக்குது. அப்போ என்ன பண்ணேன்? 4 2 கழிச்சேன். நம்பரை விடுங்க, பேரில் சொல்லுங்கள். மேலே இருக்கிறது என்னது? மாஸ் நம்பர். மேலே இருக்கிறது மாஸ் நம்பர், கீழே இருக்கிறது அட்டாமிக் நம்பர். ஸோ அட்டாமிக் மாஸ் நம்பர்லேருந்து அட்டாமிக் நம்பர் கழிச்சிங்க, உங்களுக்கு என்ன கிடைக்கும்? நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் கிடைக்கும். நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் கிடைக்கும். இதை மைண்டில் வச்சுக்கோங்க. இதை வச்சுட்டு நான் அடுத்து நடத்துகிறத பாருங்கள், ஈஸியாக புரியும். இந்த கொடுத்துருக்காங்க பாருங்கள். நியூட்ரான்களின் எண்ணிக்கை நிறையன் மைனஸ் அணியன். நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் இஸ் ஈக்குவல் டு அட்டாமிக் நம்பர் மைனஸ் மாஸ் நம்பர் மைனஸ் அட்டாமிக் நம்பர். இப்போ n ஈக்குவல் டு ஏ மைனஸ் இஜெட். ஓகேங்களா? ஒரு கணக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். மெக்னீசியம் கொடுத்துருக்காங்க 12 Mg 24. இப்போ இதில் உங்களுக்கு நீங்களே சொல்லுங்கள், அட்டாமிக் நம்பர் என்ன வரும்? அட்டாமிக் நம்பர் இஜெட் பார்த்தீங்கன்னா 12. மாஸ் நம்பர் என்ன வரும்? 24. மாஸ் நம்பர்ன்றது ஏ 24. அப்போ 24 12 போச்சுன்னா மீதி என்ன இருக்குது? 12. இந்த 12 என்னங்க? நியூட்ரான்களுடைய எண்ணிக்கை. நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் இஸ் ஈக்குவல் டு 12. தட்ஸ் ஆல். இதே மாதிரி இங்கே பாருங்கள், தன்னைத்தானே சுயத்தில் ஒன்று கொடுத்துருக்காங்களா? இதை நீங்களே ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். நான் ஆன்சர் வேணால் சொல்லிடுறேன். இப்போ முதல்ல இந்த அலுமினியம் இருக்குது. இதில் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் எவ்வளோ வரும்? 27 - 13 14. இப்போ அலுமினியத்தில் 14 நியூட்ரான்கள் இருக்குது. அடுத்து பாஸ்பரஸ் எடுத்துக்கங்க. இதில் பார்த்தீங்கன்னா 31 - 15. அப்போ என்ன வரும்? 16 வரும். இதே மாதிரி எல்லாத்தையும் கழிச்சு பார்த்துங்க. என்ன பண்ணணும்? மேலே இருக்கக்கூடிய மாஸ் நம்பர் வந்து கீழே இருக்கக்கூடிய அணி என்ன கழிச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் கிடைக்கும். ஓகே, இப்போ வரேங்க. அது ஏன் இஜெட்னு வச்சாங்க, அதை ஏன்னு வச்சாங்கன்றது இப்போ பார்ப்போம். அணு எண் இஜெட் வடிவத்தில் ஏன் வடிவமைக்கப்பட்டுள்ளது? நீங்கள் உங்களுக்கு மனசில் வந்து அதே டவுட் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இஜெட்னா சால்னு அர்த்தம். சுடிதாருக்கு போகிற அந்த சாலில் சால். இது ஒரு ஜெர்மானிய மொழி வார்த்தை. அந்த அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அணுஷால் அப்படின்வாங்க. அணுஷால்ன்றது ஆட்டம் ஷால் அப்படின்னா ஜெர்மானிய மொழியில் அணியன்னா. இப்போ அவங்களுக்கு ஈஸியாக இருக்குது, நமக்கு தான் குழப்புது. ஓகே, இதே இது ஏன்றது பார்த்தீங்கன்னா எம்ன்ற சிம்பிளில் குறிக்கிறோம். காரணம் அதே ஜெர்மானிய மொழியில் மாசென் சால்னு அர்த்தமா. இப்போ சால்னா என்னன்னு போல ஜெர்மானிய மொழியில் ZAHL சால்னா என், மாஸ் என். அப்போ என்னது? நிறைய. இதுக்கு பார்த்தீங்கன்னா மாஸ் செல்லுக்கு பதிலாக அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஏன்ற அந்த சிம்பிளை பயன்படுத்தியிருக்காங்க. மாஸ் அண்ட் சால்.
ஏசிஎஸ் வழிமுறையில் அறிமுகம் செஞ்சதுனால அவங்க ஏன்ற சிம்பிளை பயன்படுத்துகிறாங்க. புரியுதுங்களா? மாஸ் அண்ட் சால்வ். ஸோ இதில் கேள்வி கேட்பாங்கன்னா கேள்வியெல்லாம் கேட்க மாட்டாங்க. ஒருவேளை இந்த வார்த்தையை அப்படியே கொடுத்துட்டு இது எந்த மொழி சொல் கேட்க வாய்ப்பு இருக்குது. அப்படி கேட்டாங்கன்னா ஜெர்மானிய மொழி சொல். பொதுவாக கிரேக்க மொழி சொல், லத்தீன் மொழி சொல் தான் போடுவாங்க. அப்படி போட்டுறாதீங்க. இது ஜெர்மனிய மொழி சொல். அடுத்து இந்த கணக்கீடு பாருங்கள். இது ஹை லெவல் கொஸ்டின். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தனிமத்துறை நிறைய எண்ணெய் கொடுத்துட்டாங்க. நிறைய எண்ணெய் என்னங்க, என்ன சிம்பிள் போடுவீங்க? ஸோ நிறைய எண் அப்படின்றதுக்கு என்ன சிம்பிள் போடுவீங்க? ஏ சிம்பிள் போடுவோம். ஸோ ஏ எவ்வளவு? 39. நியூட்டன்கள் எண்ணிக்கை எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 20. அதுவும் சொல்லிட்டாங்க. அணு எண்ணெய் கணக்கெடுக்குன்னு இருக்காங்க. ஸோ முதல்ல நீங்கள் என்ன பண்ணணும்? அதுக்காக ஃபார்முலாவை கண்டுபிடிக்கணும். அணு எண்ணெய் கண்டுபிடிக்க ஃபார்முலா தெரியுமா? முதல்ல இந்த ஃபார்முலா தெரியுமா பாருங்கள். நிறைய எண் ஈக்குவல் டு அணு எண் ப்ளஸ் நியூட்டன்கள் எண்ணிக்கை. கரெக்டாக தானுங்க? அப்படி உல்ட்டாவாக சொல்கிறோம். ஏன்னா நிறைய எண்ணிலிருந்து அணு எண்ணெய் கழிச்சா நியூட்டன் எண்ணிக்கை கிடைக்கும். அப்போ அணு எண்ணையும் நியூட்டன் எண்ணிக்கையும் கொடுத்தா நிறைய எண் கிடைக்கும். அவ்வளோதான். சரிங்களா? இருங்க, உங்களுக்கு குழப்பிடும். நான் திரும்ப ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். 2Hg⁴. இதில் நம்பர் ஆஃப் நியூட்டன்ஸ் எவ்வளவு? 2. ஏன் 4 2 போச்சுன்னா 2. இப்போ நான் என்ன சொன்னேன்னா, அணு எண் எவ்வளவு? 2. அணு எண் இது அணு எண் இது 2. நியூட்டன் எவ்வளவு? அதுவும் 2. கூட்டி பாருங்கள் என்ன கிடைக்கும்? 2 கூட்டல் 2 மாஸ் நம்பர் 4 கிடச்சிரும். இப்போ ஃபார்முலா கரெக்டு தான். இப்போ என்ன அவங்க என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? அணு எண்ணை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும்? நமக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க? நிறைய எண் கொடுத்துருக்காங்க. நிறைய எண் எவ்வளவு? 39. நியூட்டன் எண்ணிக்கை 20. நமக்கு தேவையான அணு எண்ணை இந்த பக்கம் வச்சுக்கிட்டு ஃபார்முலா இதை அந்த பக்கம் அனுப்பிச்சிட்டோம். அதனால நிறைய எண் மைனஸ் நியூட்டன் எண்ணிக்கைன்னு வந்து ஃபார்முலா மாறிடுச்சு. 39 20 போனால் 19. என்ன கேட்டிருக்கானா? இவ்வளோ தான் கேட்டிருக்கணும். டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் இவ்வளோ தான் கேட்கணும். அங்கே அடுத்து என்ன கேட்குறான்னா, தனிமத்தின் பெயரை கண்டுபிடிங்க கேட்குறான். சார் நம்பர் வச்சு எப்படி சார் பேரை கண்டுபிடிக்கிறது? கண்டிப்பாக பீரியாடிக் டேபிள் தெரிஞ்சால் தான் இதை வந்து எழுத முடியும். பீரியாடிக் டேபிளில் பார்க்கணும். அணு எண் 19 கொண்ட தனிமம் பார்த்து எழுதணும். சார் பீரியாடிக் டேபிள் வந்து டிஎன்பிஎஸ்சியில் கொடுப்பாங்கன்னா கண்டிப்பாக கொடுக்க மாட்டான். ஏன்னா இந்த மாதிரி கணக்குகளில் வரக்கூடிய அணு எண்களை மட்டும் ஒரு 10-15 அணு எண்களை மட்டும் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கங்க. உங்கள் பாடத்தில் என்னென்ன அணு எண்களை கொடுத்துருக்காங்களோ அந்த தனிமத்தோட பேரை கொஞ்சம் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கங்க. அதே கூட நேரடியாக கேட்க வாய்ப்பு இருக்குது. இல்லை ரொம்ப ரிஸ்க்காக கேட்டாலும் அவ்வளோதான், மாட்டணும். ஒரு வழியே இல்லை. பீரியாடிக் டேபிள் தெரியாமல் ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி எம்ஃபில் கெமிஸ்ட்ரி கூட திணறிடுவாங்க. ஏன்னா நம்பரை கொடுத்துட்டு தனிமம் கேட்டால் யாராலையும் ஆன்சர் பண்ண முடியாது. உங்கள் புக்கில் இருக்கக்கூடிய அணு எண்களையும் அதற்கு ஏற்ற தனிமங்களையும் மட்டும் மெமரி பண்ணி வச்சுக்கோங்க. ரைட்டுங்களா? மறந்துடாதீங்கப்பா. பட் அணு எண் 19 கொண்ட தனிமம் எதுன்னு தெரியுங்களா? பொட்டாசியம். அணு எண் 19 கொண்ட தனிமம் பொட்டாசியம். அதை கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. எலமெண்ட் ஹேவிங் அட்டாமிக் நம்பர் 19 இஸ் பொட்டாசியம். அதோட சிம்பிள் என்ன சொல்லுவீங்க? கேன்னு. பாருங்கள், நீங்கள் பீரியாடிக் டேபிள் எடுத்து பாருங்கள். கே பார்த்தீங்கன்னா 19ன்னு கீழே இருக்கும். அதாவது 19 கே வந்துட்டு மேலே இங்கே ஒரு நம்பர் வந்திருக்கும். அது நமக்கு தேவையில்லை. ஸோ அவங்க அணு எண் தான் சொல்லியிருக்காங்க. 19 வரக்கூடியது என்னது? பொட்டாசியம் தான். ஓகே, ஃபஸ்ட் பார்ட்டில் இந்த அளவுக்கு போதும். அடுத்த செகண்ட் பார்ட்டில் நம்ம மீட் பண்ணலாம். சரிங்களா? தேங்க்யூ டு ஆல்.